நான் இன்னைக்கு செய்ய போறது முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கில நிறைய சத்துக்கள் இருக்கு. அதாவது கால்சியம், ஃபைபர், விட்டமின்ஸ் நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு முள்ளங்கில சாம்பார் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போறது முள்ளங்கி சாம்பார். நான் பருப்பு துவரம் பருப்பு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பவுலில் தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு கொஞ்சமாக. இது முள்ளங்கி ஒரு முள்ளங்கியை நான் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இப்போது காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முள்ளங்கி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. முள்ளங்கி இது நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாம். பனியாரம், சாம்பார்னாவே நம்ம இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் தாளிக்கிறப்ப பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன். நல்லா கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வரமிளகாயும் சொல்ல மறந்துட்டு, வரமிளகாய் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ வரமிளகாய் 1, பெருங்காயம், இது ரெண்டுமே நான் சொல்லலை உங்கள்கிட்ட, ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. பெருங்காயம் ஏன்னா பருப்புங்கிறதுனால வாயுத்தொல்லை அதிகமாக இருக்கும், அதனால் பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா இந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே வேகாது, வெளியில் மட்டும் பார்த்தா மேலே மட்டும் ப்ரௌனாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம இது கூடயே தக்காளி நான் 2 எடுத்துருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு தக்காளி இருந்தால் கூட போதும். இது என்னென்னா ஆப்பிள் தக்காளிங்கிறதுனால புளிப்பு இருக்காதுங்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி போட்டேன், இன்னொரு தக்காளி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போட்டாச்சு. இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். டைமில் நம்ம முள்ளங்கியும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா தக்காளியும் நல்லா சாஃப்டாகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 2 மினிட்ஸில் போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சால்ட் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா ஊற்றிட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதையும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சால்ட்டும் போட்டோம். செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா இந்த மசாலாலாம் ஏறணும். அதனால் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. எதுவுமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு கீழே அந்த பருப்பு வந்து கீழே போயிட்டு அதை வந்து அதாவது என்னன்னா ஒரு கருகுன வாடை அடிக்கும். அதனால் நம்ம வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பருப்பு போட்டுக்கிறோம், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். மூடி வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து என்னன்னா முள்ளங்கி போட்டுட்டு உடனே வந்து புளி ஊற்றிடுவாங்க. அது ஒரு விதமான டேஸ்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு தாளிச்சிட்றேன். அதே மாதிரி கடைசியில் தான் நான் புளி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பருப்பு கொதிச்சிட்ருக்கோம். கொதிச்சிருச்சு பருப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம புளி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் புளி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். சாம்பார் வந்து எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் தேவைன்னா உங்களுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். வீட்டில் அரைச்சது இருந்தாலும் ஓகே, இல்லைனா சக்தி, ஆச்சி மசாலா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த புளியோட ஸ்மெல் வந்து புளித்தண்ணியோட ஸ்மெல் போகும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் சாம்பார் ரெடி ஆயிரும். நம்ம வந்து முள்ளங்கி வந்து எப்படின்னா இதை வந்து நல்லா துருக்கிட்டு அந்த தண்ணி வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி கூடல ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரியும் நம்ம பண்ணலாம். இப்போ சாம்பார் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நான் முள்ளங்கி சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த சாம்பார் வந்து சாதத்துக்கோ இட்லி தோசைக்கோ வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.